அப்படியே போகலாம். நீ ரெடி சொன்னீங்க நான் வந்து ஆக்சன். ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு வீடியோ. ஆமாம், ரெசிபி. ஓகேவா? சமைத்துப்பார் சாப்பிட்டுப்பார் அதுதான் ப்ரோக்ராம் பேர். அப்படியே போகலாமா? ஒன்று போகலாமா? ஓகே, திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் கலை. மறுபடியும் ஒரு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் சிவகலை. நான் வந்து வீட்டு குழம்பு, மீன் குழம்பு ஒரு தள்ளுவண்டி ஹோட்டல் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 300 பேர் 500 பேர் கிட்ட சாப்பிட்றாங்க. காலைல 5 மணிக்கு எழுந்துச்சு வேலையை ஆரம்பிச்சேன்னா இன்னும் முடியல. சரிங்களா? நம்ம சார் வந்து வேற எங்கெல்லாம் ஹோட்டல் வச்சிருக்கீங்க கலை? ஒரே ஒரு ஹோட்டல் தான் வச்சிருக்கேன், தாம்பரம் காந்தி ரோட்ல. பேசுங்க. அதான் வீட்டு மீன் குழம்பு சாப்பாடுன்னு சொல்லிட்டு. வெரி குட், ஃபைன். நல்லா மீன் பொரிப்பு, முட்டை, அப்புறம் வெரைட்டி ரைசஸ், ஒயிட் ரைஸ், சாம்பார் சாதம், தயிர் சாதம், பூண்டு சாதம், புளி சாதம், பிரிஞ்சி, அந்த எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே இருக்கு. எல்லாம் இதுதான் கிச்சனா? ஆமா, இதான் கிச்சன். இங்க இருந்து ரெடி பண்ணி இங்க இருந்து இங்க எடுத்துட்டு போயிட்டு வேலைக்கு ஒரு 5 பேர் இருக்காங்க. வெரி குட். இங்க இருந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு கடையில சேல் பண்ணுவோம். எவ்வளவு வருஷம் உங்களுக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கலை? நான் ஒரு 5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட், ஃபைன். மக்கள் மத்தியில எப்படி சாப்பாடு, நம்ம சாப்பாடு பத்தி என்ன சொல்றாங்க? நம்ம சாப்பாடு வந்து பெரிய ஹை லெவல் ஹோட்டல் ரேஞ்சில் டேஸ்ட் இருக்கும். வெரி குட். அதனால வெயிட், நம்ம போய் கடை திறக்கும் போதே ஒரு 20 கஸ்டமர் எனி டைம் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. மினி ரைஸ்க்கெல்லாம் எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? 50 ரூபாய் பண்றோம். எல்லாம் எது சாப்பிட்ட கூட? ஆமா, வெரைட்டி ரைசஸ் எல்லாமே ஒரு ரைஸ். Hi, my dear beautiful people. At the same time, my dear beautiful children. At the same time, my dear the great viewers. ஆமா, இந்த அற்புத நாளை வந்து நம்ம இன்னைக்கு கொண்டாட போறோம். எப்படி தெரியுமா? சமையல் சமையல் டிப்ஸ். திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் கலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹோட்டல் வச்சுருக்கார் தாம்பரத்தில். ஒரு 5 இயர்ஸ் கிட்ட அவருக்கு வந்து சமையலில் வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம இன்னைக்கு அவர் கூட தான் நம்ம பேச போகிறோம். அவர் இப்போ அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாரு. கலை, வணக்கம் சார். ஆல்வேஸ் மை பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் சிவகலை. தாம்பரத்தில் வீட்டு மீன் குழம்பு சாப்பாடுனா தெரியாத கடையே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம கடை ஃபேமஸ்ஸு. சுமார் ஒரு நாளைக்கு 300 சாப்பாடுலேருந்து 500 சாப்பாடு சேல் ஆகுது. நீங்கள் ஏன்னா வீட்டுக்கு ஆர்டரு எது சொன்னாலும் செஞ்சும் கொடுக்கலாம். இப்போ வந்து நண்பர் அவருடைய ஃபோன் நம்பர் தருவாங்க. அவங்க வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான முறையில் டெலிவரி பண்ணுறாங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் கலை. உங்களுக்கு சமையல் எதனா செஞ்சு தரணும்னு சொன்னாலும் எல்லாம் செஞ்சு கொடுத்து டெலிவரி ஃப்ரீ நம்மக்கிட்ட. ஏன்னா வாங்கினவா நம்மக்கிட்ட எதனா டெலிவரி ஃப்ரீ. என்னுடைய மொபைல் நம்பர் சொல்கிறேன், தேவைன்னா நோட் பண்ணிக்கோங்க. 988458710 மறுபடியும் 98458710. எந்த ஆர்டர் எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மறக்காம மை டியர் பியூட்டிஃபுல் வியூவர்ஸ், இது ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம். உங்களுக்கு உங்க வீட்டில் நீங்கள் ஒரு ஃபோன் போட்டால் போதும். செலிப்ரேட். அற்புதமான சந்தர்ப்பம். இன்னைக்கு சூழ்நிலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து போய் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ்லாம் பண்ணி அதெல்லாம் வாங்கி செஞ்சு சாப்பிட வேஸ்ட். ஸோ அருமையான ஒரு சந்தர்ப்பம், இதை பயன்படுத்திக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தாம்பரம் வாசிகள் அனைத்து பேர் ஆகட்டும், இல்லை பக்கத்தில் பெருங்கலத்தூர், இந்த சிறுமூடிச்சூர், எந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கூட ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்ட் உங்கள் வீட்டில் இருக்கும். ஃப்ரீ சர்வீஸ் சொல்லிட்டார், டெலிவரி ஃப்ரீ சர்வீஸ். உங்களை பற்றி சொல்லுங்க கலை. சார், என் பேர் வந்து சிவகலை. நான் ஒரு 5 இயர்ஸாக இந்த கேட்டரிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய ரெஸ்பான்சிபிள், நிறைய ஆர்டர்ஸ் போகுது. காலையிலேருந்து ஒரு 4 ஆர்டர் அனுப்பிச்சு வச்சிட்டேன். இப்போ வந்து இது கடைக்காக பண்ணிட்டு இருக்கோம். கடை வந்து தாம்பரம் காந்தி ரோட் டாமினோஸ் பீஸா நியரில் இருக்கு. நம்ம கடைக்காக இதை செஞ்சுட்டு இருக்கோம். ஆர்டர்ஸ்லாம் இப்போ தான் அனுப்பி முடித்தோம். யாருன்னா ஆர்டர்ஸ் தேவைனாலும் சொல்லுங்க. இல்லை கடையில் வந்து ஒரு முறை பார்த்தீங்களா, அவர் சொன்னாரு, நீங்கள் கடையில் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி எப்படி இருக்குது தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் சொல்கிறாரு. நீங்கள் சொல்லுங்க சார். நம்மக்கிட்ட எல்லா ரைஸஸும் இருக்குது. ஒயிட் ரைஸஸ்லேருந்து வெரைட்டி ரைஸஸ்லேருந்து வெஜ்ஜிலேருந்து நான்வெஜ் வரையும் A to Z எல்லாமே பண்ணுறோம். வெரைட்டி ரைஸஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஈச் 50 ரூபீஸ். லெமன் ரைஸ், அப்புறம் சாம்பார் ரைஸ், அப்புறம் தயிர் ரைஸ், எல்லாம் எதுவாக இருந்தால் கூட A to Z எல்லா ரைஸஸும் பண்ணுறோம். சைடிஸ் உண்டு. அப்புறம் ஃபுல் மீல்ஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? ஃபுல் மீல்ஸ் 70 ரூபீஸ். வெரி குட். பார்சலாக இருந்தால்
பார்சல் இருந்தால் 80 rupees, வெரி ஆர்டர் இருந்தால் 100 rupees. வெரி குட், ஃபைன் ஃபைன் ஃபைன். வேற இங்கே மட்டும் தான் உங்களுக்கு பிரான்ச் இருக்கா இல்லை வேற இன்னும் நிறைய இடங்கள்ல பிரான்ச் இருக்கா? இல்லை, பிரான்ச் இது ஒரே ஒரு பிரான்ச் தான், வேற எங்கும் கிளைகள் இல்லை. நல்லா இருக்கு. பாருங்க, இந்த நம்ம வந்து இருக்கிற இடத்தை வைத்து நாம வந்து ஒரு கணக்கு போடக்கூடாது, புரியுதுங்களா? ஆமா, அதாவது ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். குடிக்கிறவங்க எல்லாரும் கெட்டவனும் இல்லை, குடிக்காம இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவனும் இல்லை. அதனால தான் இருக்கிற இடம் பார்த்துட்டு என்ன அது இந்த கிச்சன் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கணக்கு போடக்கூடாது, அது தப்பு, புரியுதுங்களா? நிறைய இடங்கள்ல வந்து கிச்சனை மட்டும் தான் இருக்கும். ஏன்னா கிச்சனை வந்து நீங்கள் சுத்தமாகவே வச்சுக்கணுன்னாக்கா அதுக்கு வந்து அமெரிக்காவுக்கு தான் போகணும். ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சுவை எங்கே இருக்கும் அதுதான் நமக்கு முக்கியம். அது சுவை இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்குள்ள சுத்தம் இருக்கும். சுத்தம் இல்லாமல் எப்படிங்க சுவை வரும்? ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமாக சிந்திக்காது. ரைட்டா? சிந்திக்க வேண்டியது, அதுக்காக சிந்திக்கிறது தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். சிந்திக்கணும், அதை செய்ய. மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், இப்போ பாருங்க, அவர் வந்து பெரிய ஹோட்டல் சின்ன ஹோட்டல் உணவு பற்றி சொல்ல போறாரு. எல்லாரும் பார்ப்பீங்க, இன்னும் சாதாரண ஜவுளுண்டு சின்ன கிச்சனில் வச்சு இவ்வளோ பெரிய கேட்ரிங் பண்ணுறேன்னு சொல்கிறாப்லேன்னு. இந்த மாதிரி சின்ன ஹோட்டல்லேருந்து ஆரம்பித்தது தான் இருட்டு கடை அல்வா. இதே மாதிரி தான் இருட்டாக சின்னதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த தமிழ்நாடே திரும்பி பார்த்து பேசக்கூடிய லெவலில் இருக்குது. அதே மாதிரி ஒரு நாள் எங்கள் ஹோட்டலும் வரும்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ உங்கள்கிட்ட பகிர்றேன். நன்றி, வணக்கம். மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், எல்லா பெரிய ஹோட்டல், அது சரவணபவனாக இருக்கட்டும், இல்லைன்னா சந்திரன்லேயே போயிட்டு எவனா ஹோட்டல் வைக்கிட்டோம், எல்லாம் சின்ன இடத்துல இருந்தால் பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சின்னவங்க பெரியவங்க, ஏழை பணக்காரன், இந்த மாதிரி கொள்கைகள் எல்லாம் மாற்றுங்க, சித்தாந்தத்தெல்லாம் மாற்றுங்க. உணவு நல்லா இருக்கா சின்ன கிச்செல்லாம் காட்டியா முடிஞ்சு முக்கியத்துவம் கொடுக்காது. அவ்வளோமா? மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மறுபடியும் நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுங்க. சேம் டைம் கலை அவருடைய ஃபோன் நம்பர் தந்துருக்கிறாரு. டோர் டெலிவரி ஃப்ரீ. மைண்டில் வச்சுருங்க, அவரை வந்து காண்டாக்ட்லேயே வச்சுங்க. நல்ல ஆரோக்கியமான உணவு உங்களை ஆரோக்கியமாக சிந்திக்க வைக்கும். ஸோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், இது பாருங்கள் A1 பீப் பிரியாணி. இது பார்த்தீங்கன்னா ஆமாம் வெஸ்ட் தாம்பரம், ஆமாம் டொமினோஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் என்னுடைய நண்பர் பிடி ராயப்பா பாருங்க. ஆமாம், வெறும் அதில் மட்டும்தான் அவருடைய வித்தை திறமையெல்லாம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அவர் தயாரித்த பிரியாணியில் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சுற்று வட்டாரம் தாம்பரத்தில் இருக்கிற மொத்த பேரும் இங்கே தான் வந்து பீப் பிரியாணி சாப்பிட்றாங்க. ஒரு நிமிஷம், அவர் ஒரு சில வார்த்தைகள் உங்களுடன் பேசுவார். இப்போ வந்து நம்ம வந்து சும்மா தான் நார்மலாக தான் கடை வச்சுருக்கோம். அதிகமாக போகாது, சும்மா கம்மியாக தான் போகுது. என்னோடய வீடு கஷ்டத்துக்கு என்னோடய உழைப்புக்கு நான் அப்படியே போகுது. அப்படியே அந்த அண்ணன் வந்து இப்போது 3 பார்சல் கேட்டார். அண்ணனுக்கு இப்போ கட்டி கொடுத்துட்டு பொறுமையாக தாம்பரம் முச்சூர் ரோடு, இப்போ காந்தி ரோடுன்னு கேட்டிங்கன்னா நிறைய எல்லோரும் சொல்லுவாங்க. அருள், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, இந்த ஏரியா சொல்லுங்கள். என் ஃபோன் நம்பரா? போர்ட்லேயே இருக்குமே. சரி, அது இருக்கட்டும். மறுபடியும் உங்களை பற்றி சொல்லுங்கள். நம்மளுடைய பிரியாணி தயாரிப்பு எப்படி இருக்குது, மக்கள் என்ன சொல்கிறாங்க? மக்கள்லாம் எல்லோரும் நல்லா தான் இருக்குன்றாங்க. ஓகே, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? பிரியாணி தானே 3 கேட்டீங்க, 100 ரூபா. இப்போ ஓட்டரை கேட்டீங்களா? 100 ரூபாய்க்கு வந்து அப்படியே போகுது, லைட்டாக அப்படியே பிக்கப் ஆகுது. இப்போ வந்து கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முச்சூர் ரோடு, காந்தி நகர், டேமினோஸ் ஆப்போசிட்டில் வந்து இருக்குது கடை. நார்மலாக தான் தள்ளுவண்டி மாரி வச்சுருக்கோம், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? சார்ஜர்னா ஒரு மாதம் அப்படிலாம் வராது, ஒரு நாளைக்கு 1500. இல்லை, இந்த பிரியாணி கோட்டர் எவ்வளோ, ஆஃப் எவ்வளோ, முழு பிரியாணி எவ்வளோ விலை? குஸ்கா வந்து 60, குவார்ட்டர் பிரியாணி 80, ஆஃப் 100. வேறு சாப்பிட்றவங்க அவங்களுடைய கருத்துக்கள்லாம் எப்படி இருக்குது? எல்லாமே நல்லா தான் இருக்குது. வெரி குட், வெரி குட். நல்லா நீங்கள் வரணும். இன்னும் உங்களுடைய கஸ்டமர்களுக்கு நீங்கள் சொல்வது என்ன? வயிறாயிரம் சாடுங்க. ஓகே, நன்றி மை டியர் பியூட்டிஃபுல் வியூவர்ஸ். பாருங்கள், அருள் இவர் என்னுடைய நண்பர் தான். நானே ஆமாம் பெருங்குளத்தூரில் இருக்கேங்க.
பெருங்கலத்தூர்லேருந்து பிரியாணி சாப்பிட்ணுன்னா இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து குறைய சொல்ல முடியாது. அதே மாதிரி ஏதாவது குறை இருக்குதுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அதை வந்து அவர் சரி செஞ்சு கொடுப்பார். ரொம்ப அருமையான மனுஷன், ரொம்ப அற்புதமானவர். வாங்க, தாம்பரம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வாங்க, ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல தான் சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எங்கேயும் போகணுன்னு தோணாது. அப்புறம் கடைசியாக ஏதாவது சொல்லுங்கள் அருள். கடைசியாக எதுவும் இல்லை சார். சரி, உங்கள் ஃபோன் நம்பரை, சாருடைய ஃபோன் நம்பரை அந்த போர்டில் இருக்குது. மறுபடியும் அந்த போர்டுக்கிட்ட நான் போகிறேன், பாருங்கள். அந்த நம்பரில் கூப்பிடுங்க. உங்களுக்கு போர்டில் நம்பர் இல்லையா? அப்புறம் எப்படி? சரி, நான் வந்து உங்களுக்கு வந்து டைட்டிலில் வந்து இவருடைய நம்பர் போடுறேன். இது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு நிறைய வெஜ்ஜு ஹோட்டல்ஸ் கூட இருக்குது. ஆமாம், நீங்கள் ஆர்டர் போட்டிங்கனாக்கா டோர் டெலிவரி, ஃப்ரீ டெலிவரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இவங்களை வந்து தொடர்பு கொள்ளணும். இவங்களுக்கு நிறைய வந்து ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு அவரும் நம்புகிறாரு, நானும் நம்புகிறேன், எல்லோரும் நம்புவோம். ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சிடறேன். மீண்டும் மறுபடியும் நான் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஐம் ஜான் பாஸ்கோ, ரியால் ராடர் ரியாலிட்டி. தேங்க்யூ. கலை ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கலை அவருடைய பிரான்ச்சு தான் இது. நம்ம வீட்டில் வந்து சமையல் கூடத்தில் வந்து நம்ம பேட்டி எடுத்தோம். கலை அவருடைய கடை தான் இது, பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் தாம்பரம் இந்த டாமினோஸ் இருக்குல்ல, டாமினோஸ் ஆப்போசிட்டில் இது வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த அடிஷ்னல் வீடியோஸோடைய கண்டினியூஷன் தான் இது. இவர் கூட தான் நீங்கள் பேசுவீங்க. ஓகே, தேங்க்யூ.